சினிமாவில் எல்லா ஹீரோஸ்க்கும் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறையா இருக்கும். ஒரு வெற்றி படம் கொடுப்போம், 3 படம் கொடுத்ததுக்கப்புறம் வந்துட்டு தலையில் தூக்கி வச்சுப்பாங்க. திடீர்னு ஒரு 2 படம் ஓடலன்னா அதை பேஸ் பண்ணி தான் மார்க்கெட் இருக்கும். அப்போ வந்துட்டு அவருக்கு மார்க்கெட் இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்போ திருப்பியும் அந்த மாதிரி ஒரு ஃப்ளக்சுவேட்டிங்கான ஒரு பீரியட் நான் இருந்தபோது எனக்கு லைஃப் சப்போர்ட்டாக இருந்து கொடுத்த படம் தான் காளிதாஸ். இட் பிகேம் அன் ஹேஷ்டாக் கம்பேக் ஃபிலிம் ஃபார் மீ அப்படின்னு. ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிட்டு எங்கேயும் போகல, இதே இண்டஸ்ட்ரியில் நான் இருக்குங்கிறனால தான் 23 வருஷமாக நான் சர்வை பண்ணி அடிச்சு ஏறி வந்துகிட்டு இருக்கேன். பட் ஆஃப்கோர்ஸ் அந்த பிஸ்னஸ்ன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா, வாட் இஸ் யுவர் லாஸ்ட் ஃபிலிம், கடைசியாக உங்கள் படம் என்ன ஓடி இருக்கு, அதை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். இன்க்ளூடிங் த கரண்ட் ஃபிலிம், நீங்கள் சைன் பண்ணுற ஃபிலிமோட பட்ஜெட்டாக இருக்கட்டும். ஸோ அப்படி நான் இருந்த கட்டத்தில் எனக்கு ஒரு கம்பேக் ஃபிலிமாக இருந்து காளிதாஸ் எனக்குமே ஒரு நெகிழ்ச்சியான ஒரு தருணம். ஏன்னா ரீல்ஸில் தான் நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் பார்த்துருக்கேன், நானும் பண்ணிட்டு தான் இருக்கேன் படங்கள். பட் நிறைய படங்களுக்கு எனக்கு ஆடியோ லான்ச் வந்தது கிடையாது. இது அவுட் ஆஃப் சிம்பத்திலாம் சொல்லலை, இதுதான் ரியாலிட்டி. ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் அதை எடுத்துக்கிட்டேன். நம்மளுக்கு ஒரு நல்ல தயாரிப்பாளர், நல்ல ஒரு பெரிய செட்டப்பில் அமைஞ்சால் மட்டும்தான் இதெல்லாம் அமையும் அப்படின்னு. அது எனக்கு இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு.